அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது மகாலட்சுமி குபேரர் மந்திரம். இந்த மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி என்பவர் திருப்பால் கடையும் போது அதிலிருந்து தோன்றி வந்ததா ஒரு வரலாறு இருக்குது. இவர் பெருமாளுடைய இருதய பகுதியில் இருக்கிறதா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பெருமாள் இதயத்தில் இருக்கலையே எல்லார் உடம்புலையும் அவங்கவுங்க இதயத்தில் இருக்கக்கூடியது இந்த மகாலட்சுமி அப்படின்ற இந்த தாயார். இந்த மகாலட்சுமியில் 8 விதமான லட்சுமி இருக்குது. அதாவது அன்னலட்சுமி, சொர்ணலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, பாக்கியலட்சுமி, மகாலட்சுமி அப்படின்னு 8 விதமாக இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மகாலட்சுமி குபேரர் வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை முறைப்படி ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி வச்சு தாமரைப்பூ, சிகப்பு தாமரைப்பூ வாங்கி வச்சு சூடம்பத்தி, சாம்பிராணி, தேங்காய், வாழைப்பழம் இப்படி வச்சு அபிஷேகம் பண்ணி இந்த மந்திரத்தை 108 தடவை காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சொல்லலாம். மாலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி சொல்லி வரும்போது இந்த மகாலட்சுமி குபேரர் 2 பேருடைய பூரண சக்தி நமக்கு கிடைக்கும். எந்தெந்த தொழில் யார் என்ன தொழில் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த பண வசதி, பொருள் வசதி, செல்வம், செல்வாக்கு எல்லாமே கூடும். திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி எல்லாத்தையும் தரக்கூடியதே இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமின்றது ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வம். சிவன்கிட்ட எனக்கு இந்த செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக நான் வரணும் அப்படின்னு வரம் பெற்று வாங்கினதே இந்த மகாலட்சுமி. அதனால் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லும்போது எல்லா விதத்துலேயும் ரொம்ப நன்மை நடக்கும். எல்லா விதத்துலேயும் தோல்வியே இல்லாத அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும். இந்த மந்திரத்தை முறையாக சொல்லும்போது அத்தனை அம்சமும் கூடி வரும். அந்த இதயத்தில் நான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அதில் என்ன அப்படின்னா அதுக்கு மந்திரம் இருக்குது. அதை யோகாசனம், யோகி, தவம் செய்கிறவங்க அந்த மந்திரத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தும்போது அந்த மகாலட்சுமியான சக்தி உடம்பு பூரா நிறைஞ்சு அவங்களுக்கு செல்வ வளம், பண வளத்தை கொடுக்கும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் நல்லா வரக்கூடிய அமைப்புக்கு செய்கிறது இந்த மகாலட்சுமியினுடைய மந்திரம். இதை முறையாக சொல்லி எல்லோரும் பயனடையணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த மந்திரத்தை முறையாக பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கடன் கொடுத்து வாங்க மாட்டாமல் இருக்கவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதே மாதிரி தொழில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இப்படி சகலம் இருக்கவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஹரி ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் ஐயும் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட ஸ்வாகா அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் முறையாக பயன்படுத்தி வரும்போது எல்லா விதமான காரியமும் சுற்றி வரும். அதே போல் நான் இந்த கமெண்டில் ஒருத்தர் நேற்று வீரிய விருத்தி மந்திரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த வீரிய விருத்தி மந்திரம் அதாவது பல பேருக்கு கொடுத்து அனுபவப்பட்டது. அந்த மந்திரத்தை மந்திரத்தினால ஒரு மனுஷனுக்கு வீரியம் கிடைச்சிருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா இந்த மந்திரத்தை ஒரு அதாவது தகட்டில் எழுதி தாய்த்தா முன்பக்கம் இடுப்பில் அணிஞ்சு இந்த மந்திரத்தை டெய்லி 11 தடவை சொல்லிவாங்க. சொல்லி வரும்போது உண்மையிலே அந்த நாடி நரம்புகள் முறுக்கேறி அவ்வளோ அற்புதமான பலனை தரும். அதில் என்ன அப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கிளீம் அப்படின்றது இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்ட முதல் வார்த்தை.
காமனுடைய அதாவது காமத்துடைய வார்த்தை. அதை சொல்லி பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவனை கூப்பிட்டு அதே மாதிரி திரிபுரையை அழைச்சி சிவனும் சக்தியுமா கூப்பிட்டு அந்த எனக்கு வீரத்தை தா, விவேகத்தை தா அப்படின்னு சொல்கிறது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இந்த மந்திரம் தவறானது கிடையாது, எல்லோரும் பயன்படுத்துங்க. எல்லா விதமான செல்வ நிலை, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க இவங்கெல்லாம் இதை பயன்படுத்தும் போது எத்தனையோ பேத்துக்கு குழந்தை உண்டாயிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தில் கிளியும் அப்படின்னு வரும்போது அப்படி சொல்லக்கூடாது, கிளி உய்யும் அப்படின்னு சொல்லணும். அதனால் குழப்பமடைய வேண்டாம். ரொம்ப நன்றி.